அந்த கட் ஆஃப் வோல்டேஜ்ங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஷேட் ஆடிட்டு இருந்தாலும் சரி. ஸோ இதனால தான் உங்களுக்கு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா Friends, this video is sponsored by KMS Digital Media. இவங்க பார்த்தீங்கன்னா 5.1, 6.1, 7.1 ஆம்பிளிஃபையரும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் கஸ்டமைஸ்டு அசம்பிள் ஆம்பிளிஃபையரும் இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையரோட போர்டு, இது பார்த்தீங்கன்னா IGBT போர்டு, அதுக்கப்புறம் சப்வூஃபர் போர்டு, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் போர்டு, அதுக்கப்புறம் 2-in-1 சப் ஃப்ரீக்வன்சி போர்டு, இந்தமாரி நீங்கள் போர்டும் இவங்கள்ட்ட தனியாக வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாமல் இவங்கள்ட்ட ஆம்பிளிஃபையர், கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர், சப்வூஃபர் ஸ்பீக்கர் பாக்ஸ், இதுமாரி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது. ஆம்பிளிஃபையர் ரிலேட்டடான எல்லாமே இருக்குது. நீங்கள் அவங்க கடைக்கு நீங்கள் நேரடியாக போனீங்கனாலும் உங்கள் பைக்குக்கு சின்னது ஆம்பிளிஃபையர், அந்த பைக்கில்னா காய்கறி விற்றுட்டு போவீங்களா அந்தமாரி ஆம்பிளிஃபையர் இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. காரு, அதுக்கப்புறம் டாட்டா ஏசி, அதுக்கப்புறம் ஈச்சர், அதுக்கப்புறம் லாரி, எல்லாத்துக்குமே அவங்க கஸ்டமைஸ்டு ஆம்பிளிஃபையர் மேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ்ஸுக்கு, அதுக்கப்புறம் ஹோம் யூஸஸ்க்கு, ஆஃபீஸ் யூஸுக்கு எல்லா ஆம்பிளிஃபையருமே எங்கள்கிட்ட இருக்குது. கஸ்டமைஸ்டு உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் ஆம்பிளிஃபையர் வேணும், ஒரு சப்பு போடணுமா, 2 சப்பு போடணுமா, இல்லை எத்தனை ஸ்பீக்கர் வேணும், 5.1, 6.1, 7.1, இல்லை 2.1 ஆம்பிளிஃபையர் வேணுமா, இல்லை நார்மல் பட்ஜெட் ஆம்பிளிஃபையர் வேணுமா, எல்லாமே இவங்க கஸ்டமைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சப் ஃப்ரீக்வன்சி போர்டு, இந்த போர்டை வச்சு உங்களுக்கு கிளியர் கிறிஸ்டலாக வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக், இல்லைன்னா இந்த KMS ஆடியோ போர்டு வச்சு வீடியோ போடுங்க அப்படின்னு கீழே நிறையா கமெண்ட் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ இந்த KMS சப்ஃப்ரீ போர்டு வச்சும், அதுக்கப்புறம் IGBT போர்டு, ப்ளூடூத் போர்டு வச்சும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடலாம். இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக். வாங்க, ரொம்ப வளவலாம் பேச வேணாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 வோல்ட் 750 வாட் சார்ஜர், எலக்ட்ரிக் பைக் சார்ஜர், எலக்ட்ரிக் சைக்கிள் சார்ஜர் எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் அதுவும் இல்லாமல் பேட்டரி அண்ட் லித்தியம் பேட்டரி, லித்தியம் பெரோஃபாஸ் பேட்டரி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் கிறிஸ்டலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ மெயினாக வந்து நமக்கு பேட்டரி பொறுத்த வரைக்கும் சார்ஜருங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பிராண்டடாக இல்லாத, உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான சார்ஜர் இல்லைன்னா தான் உங்களுக்கு ப்ராப்ளம் வருது, பேட்ரி ப்ராப்ளம் வருது காரணமே. ஸோ இது மெயினாக வந்து ஆட்டோ கட் ஆஃப் அண்டு பூஸ்டிங் சார்ஜர் இருக்கணும். பூஸ்டிங் சார்ஜர் இந்த ஆட்டோ கட் ஆஃப் இல்லைனாவே உங்களுக்கு பேட்ரி கம்ப்ளைண்ட் வந்துடும். ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு இந்த ஒவ்வொரு பேட்டரியிலையும் ஒவ்வொரு சார்ஜ்லேயும் இந்த கட் ஆஃப் வோல்டேஜ் இருக்கும். அந்த கட் ஆஃப் வோல்டேஜுங்கிறது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 amps சார்ஜர், இது 84 வோல்ட்டு கட் ஆஃப். இந்த டைப் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது 72 வோல்ட்டுக்கு பேட்டரிக்கான சார்ஜர். இதில் வந்து உங்களுக்கு என்ன மேக்ஸிமம் வந்து 84 வோல்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே பேட்டரி கெப்பாசிட்டி ரீச் ஆகிடுச்சுன்னா, பேட்டரியோட வோல்டேஜ் ரீச் ஆகிடுச்சுன்னா அந்த சார்ஜர் வந்து கட் பண்ணி விட்டுரும். இது வந்து பர்சன்டேஜ் வைஸ் 25, 50, 75, 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் காமிக்கும். உங்களுக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி எவ்வளோங்கிறது இதுலேயே காமிக்கும். உங்களுக்கு எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறது இதில் காமிச்சிடும். ஃபுல்லாகிடுச்சுன்னா அந்த 4 க்ரீன் லைட்டும் உங்களுக்கு க்ளோ ஆகிட்டு உங்களுக்கு மெயின் வந்து ரிலே வந்து ஆஃப் பண்ணி விட்டுரும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இந்த சார்ஜர் வந்து நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கரெக்டாக அக்யூரேட்டான வந்து கட் ஆஃப் வோல்டேஜ், கட் ஆஃப் கரண்ட் எல்லாமே சென்ஸ் பண்ணி, கட் ஆஃப் கரண்ட்டையும் சென்ஸ் பண்ணி உங்களுக்கு கட் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. மெயினாக வந்து இந்த சார்ஜர் பின்னு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பிராண்டடாக இருக்கும். இப்போ இதில் வந்து க்ளோசிங் டேப் டைப்பில் ஒரு கனெக்டர் வருது. இது வந்து பிராண்டடான ஒரு இது கனெக்டரு. இது வந்து பார்த்திங்கன்னா எல்காம் அப்படிங்கிற பிராண்டு. இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த பின் வந்து இந்த கனெக்டர் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இல்லாத, நல்ல கண்டக்ஷன் நல்லா இல்லாதனால உங்களுக்கு இந்த இடத்துல ஹீட் ஆகும். இதனால ப்ராப்ளம் வரும். ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு லூஸ் காண்டாக்ட் இருந்ததுனாலும் சரி, உங்களுக்கு இது நல்ல குவாலிட்டியாக இல்லைனாலும் சரி, இந்த ஒயர் வந்து லூஸ் காண்டாக்ட் இருந்தது உங்களுக்கு ஆடிட்டு இருந்தாலும் சரி, ஸோ இதனால தான் உங்களுக்கு பிரச்சனை வர்றது அதிகமாக வருது. ஹீட்டில் வந்து இந்த காண்டாக்டில் உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகி உங்களுக்கு ஷார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இது லூஸ் காண்டாக்ட் இருந்தாவே உங்களுக்கு சார்ஜ் வந்து விட்டு ரன் ஆகும். ஃபஸ்ட் வோல்டேஜ் சென்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த காண்டாக்ட் வந்து இந்த கனெக்டருங்கிறது கண்டிப்பான ஒரு முக்கியமான விஷயம். நல்ல குவாலிட்டியாக இருக்கணும். இதில் க்ளோசிங் டைப்பில் வருது, ஓப்பன் டைப்பில் வருது. ஸோ அது வந்து வண்டிக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். இதில் வந்து பேட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 48 வோல்ட்டு, 24 AH, 48 வோல்ட்டு, 28 AH. இதில் வந்து உங்களுக்கு அவுட்புட் கனெக்டர், இதில் அவுட்புட் கனெக்டர் போட்டு கொடுத்துருவோம். இதில் வந்து ஆண்டர்சன் கனெக்டர்னு ஒரு கனெக்டர் இருக்குது, அந்த கனெக்டர் போட்டு கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து சார்ஜர் கனெக்டர்லாம் தனியாக போட்டு கொடுத்துருவோம். 48 வோல்ட்டு சார்ஜர் இது. உங்களுக்கு ஒவ்வொரு பேட்டரிக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் இருக்குது நம்மகிட்ட. இப்போ 24 வோல்ட்டுக்கான சார்ஜஸ் இது 24 வோல்ட்டு, இது 3 amps சார்ஜர்.
3 ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு 24 வோல்ட்டு 3 ஆம்ஸுக்கு பார்த்திங்கன்னா 29 வோல்ட்டு வரும்போது கட் பண்ணிவிடும். அந்த மாதிரி சார்ஜர். இந்த பேட்டரி 60 வோல்ட்டுக்கான சார்ஜரு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிராண்டடான சார்ஜர். இது லோ குவாலிட்டியில் இருக்குது, நிறையா குவாலிட்டி இருக்குது. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து சார்ஜர் டிபெண்ட் பண்ணி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். E-bike charger, e-cycle charger எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 200 லைக் வந்தோன்னா நெக்ஸ்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்க மெட்கால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க அப்டேட் பண்ணிடுங்க. பாய்.